सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके பின்னால பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கா, முன்னாடி எப்படி இருப்பாளோ. இந்த மாதிரி தனியா இருக்கிற குடும்பம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அழகான பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு அவளை அங்க தொட்டு இங்க தொட்டு ரசிச்சு விளையாடி சந்தோஷமா இருக்கிற சுகம் எப்பதான் கிடைக்குமோ. மனுஷனை படைச்ச கடவுள் மிருகத்துக்கு கொடுத்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கலாம். அப்படி மட்டும் அந்த கடவுள் கொடுத்திருந்தா நினைச்ச நேரத்துல நினைச்ச பொண்ணோட நினைச்ச இடத்துல சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஐம் சாரி, நான் இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. இந்த கடவுள் எனக்கு சொந்தம் இல்ல, தாராளமா இருங்க, எனக்கு எது கஷ்டம் இல்ல. Well said. I'm ஜதின் பாண்டே. இந்த உலகத்துல இருக்கிற அழகானது எல்லாத்தையும் நானும் என்னோட கேமராவும் அனுபவிச்சிருவோம். என் தொழில் போட்டோ எடுக்கிறது. கிளிக். இப்போ எனக்கு இந்த இடம் அழகா தெரியல. கிளிக். ஏன்னா நீங்க அழகா இருக்கிறதுனால இந்த இடம் அழகா தெரியல. ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா can I have one picture? Please, No. only one. No, 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 no. Please, please. No, Only no, one. no. Please. வேண்டாம். ஹலோ, ஹாய் வினோத். ஏர்போர்ட்ல இருந்து பேசுறீங்க? ஆமா, இன்னும் ஃளைட் டேக் ஆஃப் ஆகல. ஓ நோ வினோத், சீக்கிரமா வந்து சேருங்க. என்ன பண்றது டார்லிங், ஏதோ டெரரிஸ்ட் உள்ள வந்துட்டானா, போலீஸ்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வரதுக்கு லேட் ஆயிடும். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, இங்க செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா தான் போட்டுருக்காங்க. எது எப்படியோ சேஃபா வந்து சேருங்க. ஓகே, என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, டேக் கேர். Thank you. வினோத், என்ன? நேரத்துக்கு சாப்பிடுங்க. கண்டிப்பா. ஓகே, பை. பாய். பாத்து போங்க. தேங்க்ஸ். ஹலோ, ஹாய், வாங்க அந்த பக்கம் வரலாம். நோ, இட்ஸ் ஓகே. இல்ல இங்க வேண்டாம், அங்க இடம் தனியாவும் இருக்கு, நல்ல பிரைவசி இருக்கும். ஐயோ, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் மனுஷன் தாங்க, நானும் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன், கவலைப்படாதீங்க. Come on, let's go. Please have a breakfast. இது கொஞ்சம் வைக்கட்டுமா? என்னங்க குருவிக்கு போட்டுக்கிட்ட மாதிரி கொஞ்சமா போட்டுக்கிட்டீங்க? ஆம்பளைங்க எப்பவும் உண்மையே பேசுறது இல்ல. ஓ, என்ன கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நான் நிறைய சாப்பிடுவாங்க. நீ ஜப்பான் தெரிய மாதிரி ஆக போற, என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க. அதான் சும்மா ரெஸ்லர். இல்ல எனக்கு போதும். ஒன்னே ஒன்று எடுத்துக்கிறேன். வாங்க.
சும்மா ரெஸ்ட்ல. ம் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. மொரிஷியஸ்ல எங்கெல்லாம் சுத்தி பாத்தீங்க? எங்கேயும் போல. What are you saying? இந்த ஊர்ல எவ்வளவு ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும்ல? அதுல ஒரு இடம் கூட சுத்தி பார்க்கலையா? இப்பதான் எனக்கு தெரியுது. நீங்க இது வரைக்கும் எதையுமே அனுபவிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? I mean something crazy, you know, something adventurous. இந்த பிளேஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். Okay, cool, leave it. இதுக்கு முன்னாடி நீங்க யாரோடய சுத்தி அனுபவிச்சது இல்லையா? ரொம்ப நாளாச்சு, காலேஜ் டைம்ல. இப்பதான் நீங்க மூடுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா என் வழிக்கு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடக்கும் பாருங்க. என்னோட ஆசை என்ன தெரியுமா? உங்க கூட ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அப்படிதான் தெரியுது. லுக் மிஸ்டர் ஜதன் பாண்டே. மிஸ்டர் ஜதன் பாண்டே, நான் சொல்றது கவனமா கேளுங்க. நீங்க ஒன்னும் மிருகம் இல்ல, மனுஷன்தான். நான் எதுக்கு பயப்படணும்? நீங்க என்ன என்ன கடிச்சா சாப்பிட போறீங்க? என்ன தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருக்குன்னா கூட ரெண்டு பேர் வேணுங்க. வினோதோட போன் பண்ணல. நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். அங்க ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா உடனே மெசேஜ் வரப்போகுது. சிம்பிள். பாருங்க இந்த கடல் எவ்வளவு அழகா இருக்கு. அதை ரசிக்கிறத விட்டு ஒரு வகையில் இந்த கடலும் நீங்களும் ஒண்ணுதாங்க. கடல் நீளமா இருக்கு, நீங்க செக்ஸியா இருக்கீங்க. பெரிய ரசிகன் தான். பேசாம உங்களையும் கடலையும் கம்பேர் பண்ணி ஒரு படம் எடுத்துலாம்னு இருக்கேன். படத்தோட பேரு மனிஷாவின் அந்தரங்கம். ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். No. Hey, one minute, please. Smile, smile, smile. Yeah, that's it. Wait, chin up. Right. Great. Wow. சும்மா சொல்லக்கூடாது. எங்க இருந்து பார்த்தாலும் அழகா இருக்கீங்க. Smile, smile, go on. Say cheese. Wow. You look so beautiful. Beauty queen. Yeah. அசுத்துறீங்க. Okay, come on, come again. One more. So sexy. Oh, வினோத், நீங்க இப்ப என் கூட இங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். Wow. இந்த ப்ளூ சாரில அட்டகாசமா இருக்கீங்க. Can I please? No, no. No. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடா? வேற என்ன எதிர்பார்த்தீங்க? நீங்க மறுபடியும் போட்டோ எடுக்க போறீங்களான்னு நினைச்சேன். No. ராத்திரி நான் கேமராவோட வேலை செய்ய மாட்டேன். நான் மட்டும் தான் தனியா. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை தெரியுமா? ஆக்சுவலி நீங்களும் பசியில இருக்கீங்க, நானும் பசியில இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாமே. ஆக்சுவலி நான் வினோத்காக வெயிட் பண்றேன். அவர்கிட்ட இருந்து இன்னும் போன் வரல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சு. ஓகே. Donne-moi un petit plat dans le légué.
Ah oui, ma santé, ensemble, ensemble. Serre-moi bien fort dans tous les bras. Ah oui, ma danser, ensemble, ensemble. Donne-moi un petit place dans toute la vie. Ah oui, ma marcher, ensemble, ensemble. Donne-moi de confiance en tout l'amour. Nous la vie va changer, ensemble, ensemble. லெட்ஸ் செலிப்ரேட். கொஞ்சம் வேண்டாம். ப்ளீஸ், நம்ம சந்தோஷத்துக்கான பார்ட்டி இது, ப்ளீஸ். தேங்க்ஸ். நான் எது கொடுத்தாலும் நீங்க கையில வச்சுக்கணும். Cheers. இப்ப நீங்க வாயில வச்சுக்கலாம். தேங்க்ஸ். Tellement jolie, à nous profiter ensemble. Si mais nous n'a pas connu qui nous l'a venir. Laisse-moi draper la main, les bébés nous danser. Tu connais comment mon content ensemble, ensemble. Donne-moi un petit place dans tous les guets. Bébé n'a santé ensemble, ensemble. Et à moi bien fort dans tous les bras. Ah oui, n'a dansé ensemble, ensemble. Donne-moi un petit place dans toute la vie. Ah oui, n'a mangé, on t'a mangé. Donne-moi ta confiance en tout l'amour. Nous la vie va changer, on t'a mangé. அதுக்காகத்தான். What is Samu? Little. Come on. Please. Samu? கொஞ்சம். No. கொஞ்சம். Last. வேண்டாம். Thank you. டான்ஸ், மியூசிக், பார்ட்டி, உங்க சிரிப்பு, அப்புறம் நீங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. I love this. உங்களை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப மோசம். Hey, easy. Easy. தலை சுத்துது. நான் ஓவரா குடிச்சிட்டேனோ? நான் ஓவரா குடிச்சிட்டேனோ? என் தலையெல்லாம் சுத்துது. என் தலையெல்லாம் சுத்துது. ப்ராப்ளம் 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 ப்ராப்ளம். ஜதின், நீ ஓவரா குடிச்சிருக்க. ஏன் சிரிக்கிற? நான் சும்மா ஜோக் பண்ண. ஐம் ஓகே. நீ தான் குடிச்சிருக்க. நீ போதையில இருந்துட்டு என்ன குடிச்சிருக்கன்னு சொல்ற? எனக்கு எனக்கு எப்படியாச்சு? இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நிறைய குடிச்சா அப்படிதான் ஆகும். சரி, கவலைப்படாத. நான் அதை ஒரே கப்ல காலி பண்ணி காட்டுறேன். நிஜமா? Yes. A strong cup of black coffee. Okay? Come on. Let's go. Hey, பாத்து மெதுவா. Easy, easy. Relax, Kamini. Slow, slow, slow. Right.
Hey. Hello. எழுந்துரு. தூங்கிடாத. Come on. Coffee. Okay. Coffee தானே? Okay. I'll be back in 2 minutes. Wait. அப்படியே இரு. I'll be back in 2 minutes, okay? Here. Come on, Kamini. Your coffee is ready. Come on, get up. Come on, எழுந்திரி. Come on. I'm sorry. ஆஹா. Kamini. Come on. வா. வெளில போய் படுக்கலாம். வா. Oh my. Come on, get up. Come on. சுகமான சுமன் இதுதான் சொல்லுவாங்களோ? ஏன் என் நெஞ்சே ஓஹோ ஏன் என் நெஞ்சே விரகதாபம் காம பார்வை ஏன் என் நெஞ்சே காதல் சொல்லும் புது காமன் கதையா ஏன் என் நெஞ்சே ஓஹோ ஏன் என் நெஞ்சே காதல் சொல்லும் புது காமன் கதையா ஏன் என் நெஞ்சே ஓஹோ ஏன் என் நெஞ்சே பருவம் என்னும் ஓடையில் இளமை கரைந்தே ஓடுது விழிகள் இரண்டும் வழக்கத்தில் விழிகள் இரண்டும் கூடுது உடலில் இருக்கும் ஏதோ ஒன்று தேடி படர்ந்தேனே அமுதம் வெளிப்படும் நேரமா வலியும் சுமையும் பாரமா இங்கு கிடைக்குமா
நானா நானா இப்படி பண்ண? நான் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டேன்? எனக்குள்ள எனக்குள்ள இப்படி ஒரு மிருகத்தனமான வெறி இருந்துச்சா? ஒருவேளை வினோதுக்கு இதை பத்தி தெரிஞ்சிட்டா என்ன ஆகும்? Kamini, happy anniversary, my love. ஹாப்பி ஆனிவர்சரி வினோத். Hey, ஒரு வழியா இங்க வந்த வேலை எல்லாம் முடிஞ்சது. நான் இன்னைக்கு ஈவினிங் அங்க வரேன். ஓகே? Hey, நீ எங்க இருக்க? என்னாச்சு? அது ஓகே 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 பட் ஸ்வீட் ஆப் தூங்குறதுன்னா நீ இப்பவே நல்லா தூங்கிக்க. நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தூங்கவே விட மாட்டேன். ஓகே பாய் பாய். ஜதன் 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 குட் மார்னிங் ஸ்வீடா. எப்படி இருந்துச்சு? என்னாச்சு? எது நடக்க கூடாதோ அது அது நடந்துருச்சு. பெரிய தப்பு பண்ணிட்டோம். தப்பா? இது தப்புன்னு சொன்னா நானும் பிறந்திருக்க மாட்டேன், நீயும் பிறந்திருக்க மாட்டேன். இவ்வளவு ஏன் இந்த உலகத்துல யாருமே பிறந்திருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க பார்வைக்கு வேணா இது தப்பா தெரியலாம் காமினி, அத பத்தி நீ கவலைப்படாத. ஆனா உனக்கு எனக்கும் இது சுகமா தானே இருந்துச்சு. வீணா மனசு போட்டு குழப்பி வருத்தப்படாத காமினி. என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான். நான் இந்த பாவத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ மறக்க கூடாது, மறக்கவும் முடியாது. நேத்து தொட்டப்போ உனக்கு சுகமா இருந்துச்சு இல்ல? வேற நான் ராத்திரியே சொல்லிருக்கணும். தேவையான வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இப்ப வந்து கழட்டி விடலான்னு பாக்குறியா? எனக்குள்ள ஆசத்தியை மூட்டி விட்டுட்டு இப்ப மறக்கணும்னா எப்படி? முடியாது, மாட்டேன், மறக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீ சொல்றதெல்லாம் சரிதான். You're right. ஆனா நான் நினைவுல இல்ல. நான் நிறைய குடிச்சிருந்தேன். எனக்கு எதுவும் ஞாபகத்துல நீ இல்ல. போய் சொல்ற காமினி. உன் தேவை தீர்ந்துருச்சுல்ல, அதான் இப்படி போய் சொல்ற. உன்னோட உடம்ப கேட்டு பாரு, அது உண்மையை சொல்லும். எனக்கு வேணும் காமினி. என்ன விடு, என்ன விடு. Please போயிடு, இங்கிருந்து போயிடு. போறதா? எங்க போறது? உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? உன்னை நான் மறக்கணும்னு நினைச்சாலும் உன்னை தொட்ட ஞாபகம் அடிக்கடி வந்து என்ன உங்ககிட்ட இழுத்துட்டு வந்துடும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது கவலை. இங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சந்திக்க கூடாது. உன்னை மறந்துட்டு நான் இருக்கணும்னு நினைச்சா கூட என்னால முடியாது காமினி. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன். உன் கூட பழகினதுக்காக என்ன மன்னிச்சிடு. ஓகே?
நான் இப்பதான் இவனை முதல் முறையா பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சேன்? என்னால நம்பவே முடியல. ஹலோ. ஹாய் மம்மி, எப்படி இருக்கீங்க? ஹாய் கண்ணா. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க் யூ. ஹாப்பி ஆனிவர்சரி மாம். தேங்க் யூ. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மம்மி. டாடி வந்துட்டாராங்க? இல்ல அப்பா இன்னும் இங்க வரல. சீக்கிரமா வந்துட்டு வர. அவருக்கு விஷ் பண்ணிடுங்க. நான் சொல்லிடுறேன். பை. பை. ஹாய். ஹாய் ஸ்வீட் பேபி. ஹவ் ஆர் யூ? அழக்கூடாது. ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? ஐம் சாரிடா. ஓகே சாரி. நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு போன்லயே தெரிஞ்சது. அதை இப்ப நேர்லயே பாத்துட்டேன். எப்படியோ அதான் இப்ப வந்துட்டேன்ல. என்ன சாப்பிடுறீங்க? இங்க வா. எனக்கு எதுவும் வேணாம். நான் வரும்போதே பிளைட்ல காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். இப்ப ஓம் பசிக்கு நான் விருந்து தர போறேன். என்ன சொல்ற? எனக்கு பசிக்கல. ஏன்? இல்ல வேண்டாம். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நீங்க எப்பவுமே எப்படிதான். நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அப்படியா? போய் கழிச்சிட்டு வாங்க. ஓகே, நீ சொன்ன சரிதான். சரி, நான் வரதுக்குள்ள நீ ரெடி ஆயிடு. ஹாய். ஹாப்பி ஆனிவர்சரி. சீக்கிரம் இதை போட்டுட்டியா? முன்னாடி வா. இதுல என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒரு கிஃப்ட். எதுவும் ஏடா கூடமா இல்லையே. ஏடா கூடமானா வாட்? யூ நோ வாட் ஐ மீன். நோ. போன தடவை என்ன வாங்கிட்டு வந்தீங்க? 2 நைட்டி வாங்கிட்டு வந்தீங்க. அது அவ்வளவு மெலிசா இருந்துச்சு. அது போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே வெளியே தெரிஞ்சது. அது துணி மாதிரி இல்ல, கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. அது போட்டப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? செக்ஸியா இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, அப்ப உண்மையதான் சொன்னேன். No, அந்த மாதிரி எதுவும் இல்லையே. இல்லப்பா. நிஜமா? ப்ராமிஸ். சரி, சீக்கிரம் போ. போய் போட்டு வா. கமான் கமான் குயிக். இத பார், எந்த வேலை இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டு முதல்ல இத போட்டுட்டு வர. ஓகே? உங்களோட கிஃப்ட் அது அப்புறம் பாத்துக்கலாம். ஷாம்பன் எடுத்து வைக்க சொன்னேன்னு வச்சிட்டியா? ஓ, மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, அத நான் பாத்துக்கறேன். நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகு. கமான் குயிக், ஹரி அப். அங்க ஷாம்பைன். ஷாம்பைன் எங்க? வெயிட். காமினி, முடிஞ்சதா? இன்னும் இல்ல. காமினி, சீக்கிரம் ரெடி ஆகு. லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா வா. இதோ வந்துட்டேன். அவசரத்தை பாரு. கமான் டியர். வந்துட்டேன். ஓ ஓ, எப்படி இருக்கு? அழகா இருக்கு. Here's your gift. Thank you. என்ன gift இது? என்ன இருக்கு? Come here. எனக்காக என்ன gift வாங்கியிருக்க? பாருங்க வினோத், நீங்க பார்க்கதான் சாதுவா இருக்கீங்க. ஆனா பண்ற வேலையெல்லாம் எதுக்கா எவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்குங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா வா. இது நானே உங்களுக்காக பண்ணது. ரியலி? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நான் உனக்கு கொடுத்த gift அதான் அந்த டைமண்ட். இது கடையில காசு கொடுத்து வாங்கினது. ஆனா நீ எனக்கு கொடுத்த gift இருக்கே, அதான் இந்த ஸ்வெட்டர். இது விலை மதிக்க முடியாதது. உன்னுடைய அன்பு, உன்னுடைய பாசம், உன்னுடைய காதல், இது எல்லாத்தையும் எனக்குன்னு கொடுத்திருக்க. தேங்க்யூ.
ஹே ஸ்வீட். வினோத், என்ன? எந்த சூழ்நிலையிலயும் நீங்க என்ன விட்டு பிரிய கூடாது. ஏன் இப்படி பேசுற? ஆ? விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு. பொழுதுனாலே விடியத்தானே செய்யும். ஏய் காமினி, ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் வயசு ஆக ஆகத்தான் காம உணர்ச்சி அதிகமாகுது. நிஜமாவா? அனுபவத்துல சொல்றேன். கமான் போன் எடு. வினோத், இந்த நிமிஷம் என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷமா இருந்தா கூட எனக்கு கவலை இல்ல. நான் அதை சந்தோஷத்தோட ஏத்துப்பேன். பேபி கமினி, கமான் போன் எடு. It's so sweet. இருக்காத பின்ன இன்னைக்கு பூரா இப்படியே இருந்தலாம். காமினியோட ரூம்ல போன் எடுக்கவே மாட்டேங்கறாங்க. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்க ரூமுக்கு எந்த லைன் வந்தாலும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. ஓ, தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே சிகரெட் பிடிக்க கூடாது ப்ளீஸ். நானும் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணு அதெல்லாம் வீட்டுல வச்சுட்டாங்க, வேண்டாம். இங்க கொடுத்தா ஆகாதா? அடுத்தவங்க இருக்காங்களேன்னு வெக்கப்படாத. ஹலோ, ஐம் ஜதின் பாண்டே. ஹாய். ஹாய் ப்ளீஸ். ஹாய் மேம். சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நோ, நீங்க தப்பா நினைக்கலன்னு ஒன்று சொல்லவா? உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. அது எனக்கே நல்லா தெரியும். நீங்க இல்லாதப்போ உங்க மனைவி நான் பல ஆங்கிள் லோட் பண்ணேன். என்ன? ஐ மீன் போட்டோ செஷன், போட்டோஸ் எடுத்தேன்னு சொன்னேன். அப்படியா? சொல்லவே இல்ல. நிறைய போட்டோஸ் எடுத்தேன், டின்னர் சாப்பிட்டேன். மொத்தமா சொல்லணும்னா நீங்க இல்லாத குறைய நான் எல்லா விதத்திலையும் சரி பண்ணிட்டேன். என் ஒய்ஃபை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் பாண்டே. ப்ளீஸ் டோன்ட் கால் மீ பாண்டே, கால் மீ ஜட்டின். நீங்க என்ன மாதிரி போட்டோஸ்லாம் எடுப்பீங்க? ஃபேஷன். ஓ, ஐ சி. உங்களை சுத்தி அழகான பொண்ணுங்களா இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஏன் விசிட்டிங் கார்டு போட்டோஸ் ரெடி ஆனது நான் கால் பண்ணேன். ஒரு நிமிஷம் இருங்க, என் கார்டு தரேன். எதுக்கு வச்சுக்கோங்க. வினோத் குப்தா. எஸ் ஆஃப் கோர்ஸ், ஐ நோ வெல். அப்புறம் எப்போ இந்தியாவுக்கு திரும்ப போறீங்க? உண்மையை சொல்லணும்னா போறதுக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் நாளைக்கு கிளம்புறோம். ஏய் காமினி, இட்ஸ் டூ பேட். எல்லா விஷயத்திலயும் நீ சொன்னா நான் கேட்கிறேன். இந்த விஷயத்துல நான் சொன்னதை நீ கேட்கணும். ஓகே? எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போறேன். 18 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு சந்தோஷமான நாள்ல காமினியோட டாடி அவ கைய பிடிச்சு என் பையன் கிட்ட ஒப்படைச்சாரு. அங்க ஒரு குழந்தை இதை பார்த்துட்டு என்ன கேட்டுச்சு தெரியுமா? அங்கிள், அவங்க ஏன் இப்படி கை கொடுத்துக்கிறாங்கன்னு கேட்டா. அதுக்கு நான் என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னீங்க தாத்தா? அவங்க நீ வாழ்நாள் பூரா மல்யுத்தம் பண்ண போறாங்க, அதுக்கு தான் கை கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்படியாப்பா? ஆனா பாருங்க, காமினியும் வினோத்தும் இத்தனை வருஷம் இல்லற வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை கூட சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை.
அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. God bless you. Thank you. God bless you, my child. Dad. நான் எடுத்துக்கிறேன். ஏய் கேக் எடுத்துங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. வந்துட்டேன். ஏய் இல்ல எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டேன். வேற ஏதாவது வேணுமா? இல்ல போதும். குட் மார்னிங் மேடம். ஹாய் ஸ்வீட்டி. Oh, hi. How are you darling? Fine dear. ஷூட்டிங் எப்படி இருந்தது? எக்ஸைட்டிங்? Okay. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த செக்ஸி மூக்கு 2 நாளா நான் பார்க்காம. என்ன சொல்ல வர? ஐயோ எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. அது மட்டும் இல்ல, எனக்கு உன்னை பார்க்காம ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. Very funny. சரி, என் ஞாபகம் வந்ததா? ம். கனவுல என் முகம் வந்ததா? ரொம்ப வந்துச்சு. Oh, I love you. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க காமினி? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லம்மா, நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நீ எப்பவும் உன் புருஷன் கிட்ட அன்பா நடந்துக்கணும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அப்பா கூப்பிடாரு. I'm coming. கேக் வேண்டாமா? சாப்பிடா. நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல ஒரு போட்டோகிராஃபர் இருந்தான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவ்வளவு போட்டோவா எடுத்து தள்ளிட்டான். அதோட நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உங்க ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொன்னான். நான் அது தெரிஞ்சுதான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் உனக்கு ரிப்ளை பண்ணேன். வேற ஏதாவது பேசுங்க. மறக்கணும்னு அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டா. அவ்வளவு பெருசு எப்படி மறக்கிறது? தேங்க்ஸ் லலித். பரவாயில்ல சார். இது உங்களுக்கு வந்த லெட்டரு. Okay. இத பாருங்க சார். நான் இருக்கணுமா சார்? இல்ல நீ வீட்டுக்கு போ. I'll call you later. குட் நைட் சார். Good night. Thank you. ஈஷா and ஜதின் இந்த வாரம் நாங்க தான் கிடைச்சோமா? எப்படி இருந்தது? எது? மோரசிஸ்ல நீ ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்தியே அதுதான். ஷட் அப். நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? போட்டோஸ் பத்தி தானே கேட்டேன். மோனா, நீ ஓவரா பேசுற. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அது ஒரு போட்டோஸ். ஏன் இப்படி கோவப்படுற? சரி, அதுல ஏதோ தப்பு இருந்திருக்கு, அதனாலதான் நீ இவ்வளவு பதட்டப்படுற. இங்க பாரு, குடிச்சிட்டு கண்டதெல்லாம் உளராத. அபே, அம்மா. மோனா ஆண்டிக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. ஓ, மோனா ஆண்டிக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். வாங்க ஆண்டி, நான் உங்களுக்கு காஃபி தரேன். நல்ல ஹாட் காஃபி. நீங்க கவலையே படாதீங்க. வாங்க பாட்டி. ஏன் இப்படி நடந்துக்கிற? I'm sorry. வினோத், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா, நீ பெரிய தப்பு பண்ணிருக்கதா. ஆ? அன்னைக்கு மொரிஷியஸ்ல இருக்கும்போது எதுக்காக அப்படி பண்ண காமினி? நீ என்ன பாக்கணுங்கிற ஆசையில இருக்கிறதுனாலதான் நான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு உன்னை பாக்குறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே வந்தேன்.
ஆனா இங்க வந்ததும் நீ என்ன கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்த. அன்னைக்கு அனுபவிக்க முடியாம மிச்சம் வச்ச எல்லாத்தையும் இன்னைக்கு மிச்ச மீதி இல்லாம உங்ககிட்ட அனுபவிக்க போறேன். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. பேச்சை குறைச்சிட்டு செயல்ல ஈடுபடுவோம். வினோத், வினோத், நான் சொல்ல வந்தது அதெல்லாம் அன்னைக்கு. என்ன பேச விடுங்க. இதுக்கு மேல பேசக்கூடாது. நான் பயங்கர மூட்ல இருக்கேன்டா. கோஆபரேட் பண்ணு. ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். விளக்கு அணைச்சாலும் நீ வெளிச்சமா இருக்க. ஐ லவ் யூ டார்லிங். ஐ லவ் யூ சோ மச். என்னாச்சு சார், ஏதாவது பண்ணணுமா? ஒண்ணும் இல்ல. நீ மொரிஷியஸ்ல இருந்து வந்ததுல இருந்தே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா நடந்துகிட்டு இருக்க. அங்க எதையோ பெருசா பார்த்த மாதிரி நடந்துக்கிறேன். பார்த்ததை அங்கேயே பறி கொடுத்துட்டு வந்துட்டேன். வாட்? ஒண்ணும் இல்ல. நான் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறதால உனக்காக நேரம் ஒதுக்க முடியல. அதனாலதானே என் மேல கோவமா இருக்க? உன் மேல ஒரு கோவமும் இல்ல. ஓஹோ, அப்புறம் என்ன சொல்லும் கோவமா இருக்க? அப்படின்னா வேற என்ன? அங்க எவ கூடயாவது பழகுனியா? இந்த அளவுக்கு மனசுல வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவகிட்ட அப்படி என்ன பெருசா பாத்துட்ட ஜத்தன்? ஜத்தன், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், புரியுதா? பதில் சொல்லு ஜத்தன். மேகசின்ஸ், பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே நமக்கு கல்யாணம் ஆக போது நியூஸ் வந்திருக்கு. ஆனா நீ எவ்வளவு மனசுல வச்சு குழம்பிட்டு இருக்க. How can you be so selfish? என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஜத்தன். ஜத்தன், அங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. தயவு செஞ்சு சொல்லு ஜத்தன், ப்ளீஸ் சொல்லு. ஜத்தன், நான் பேசிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஹலோ, May I speak to Kamini? ஸ்பீக்கிங். யார் பேசுறது? ஜத்தன் here. கமினி, உன்னை என்னால மறக்க முடியல. எதை பார்த்தாலும் உன் ஞாபகமாவே இருக்கு. இல்ல, போய் சொல்லாம சொல்லு. அன்னைக்கு நடந்தது உன்னால மறக்க முடியுமா? சத்தியமா என்னால முடியாது. சரி, எப்ப மீட் பண்ணலாம் சொல்லு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஹே, உன்னோட போட்டோஸ் பார்க்க வேண்டாமா? வேண்டாம். கமினி, இந்த போட்டோஸ்ல நீ ரொம்ப செக்ஸியா இருக்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. என்ன தொந்தரவு பண்ணாத. ஹலோ ஹலோ, யாருமா போன்ல? அது வந்து யாரும் இல்ல கண்ணா. இப்பதான் யார்ட்டையும் தொந்தரவு பண்ணாதுன்னு சொன்ன. ஆமா, எவனோ ஒருத்தன் சும்மா போன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். வேற எதுவும் இல்ல. Don't worry. Wrong number. Wrong numberன்னு சொன்னேன்ல. ஹலோ கமினி, நான் தான் பேசுறேன். யார நினைச்சு ராங் நம்பர்னு சொல்ற? ஓ, அது ராங் நம்பர். யாரோ தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். நீங்க போன் பண்ணீங்க. மொரீஷியஸ்ல நடந்த விஷயம் என்ன ஆபீஸ்ல வேலை பார்க்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹேய், உனக்கு அப்படி எதுவும் இல்ல? வினோத், ஆபீஸ்ல வேலை செய்றீங்களா இல்ல இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுது டார்லிங், எல்லாம் உன் ஞாபகம். You're too much. ஓகே ஓகே, சாயந்தரம் வீட்டுக்கு வர லேட் ஆகும் என்ன? ஓகே, பை. பகல்லே கனவு காணாதீங்க. ஆமா கமினி, பகல்ல கூட உன் நினைப்பா தான் இருக்கு. அன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது என்னால மறக்கவே. எனக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணாதன்னு சொல்றேன்ல, என்ன தொந்தரவு பண்ணாத. ஓகே, கிரேட், குட் ஷோ கைஸ். நெக்ஸ்ட் சீன்.
Get ready. Yeah, hi. This is Jatin Pandey. Can I speak to Mr. Gupta? ஐ எம் சாரி சார். மிஸ்டர் பெர்னாண்டஸ் உங்களை மீட் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காரு. எப்போ சார் கொடுக்கலாம்? 1 ஹவருக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே. மேசி, கொஞ்ச நேரத்துக்கு எந்த லைனையும் கனெக்ட் பண்ணாத. யா மிஸ்டர் குப்தா. சாரி சார், இஸ் நாட் டேக்கிங் எனி கால்ஸ். என்ன ரமேஷ் பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வைக்காத, இப்படி வைன்னு. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? வாட் லலித், சீக்வென்ஸ் சேஞ்ச் பண்ணு சொல்லி உங்ககிட்ட எவ்வளவு நேரம் ஆச்சு? God, ஏன் எல்லாரும் சேர்ந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? யா, மிஸ்டர் ஜெதின் பாண்டி ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் குப்தா கிட்ட ஏதோ முக்கியமா பேசணுமா? ஓகே, கனெக்ட் பண்ணு. மிஸ்டர் ஜெதின், குப்தா சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரு பிஸியா இருந்தா நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? போன் கொடுங்க. Please, sir. போன் பண்ணுங்க ப்ளீஸ். போன் கொடுங்க. யாரு? மிஸ்டர் ஜெதின். என்னவா? தெரியல. ஹலோ, வினோத் குப்தா ஹியர். வாட் மிஸ்டர் குப்தா, உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள பிரைம் மினிஸ்டரே பாத்துடலாம்னு நினைக்கிறேன். யார் பேசுறது? ஜதின் பாண்டே, போட்டோகிராஃபர். ரிமெம்பர் மொரிஷியஸ்ல மீட் பண்ணுமே. ஓ ஜதின், ஏன் நீங்க தான் பேசுறீங்கன்னு முதல்லயே சொல்லல? சார் போட்டோஸ்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு சார். எப்ப போட்டோஸ் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லுங்க. நாளைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? பார்க்கலாம். ஆல்ரைட், ஓகே, தேங்க்ஸ். பாய். Thank you. Bye. Okay guys, ready? Cheer up. Hi, Lad. Ready? Okay guys, come on, come on. Ready, ready, smile. Come, come, come. Come close. வினோத் இருக்கா? இருக்காரு, உள்ள வாங்க. Hello Mr. Gupta. ஹாய் ஜதின், how are you? Yeah, I'm fine. How are you? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்றோம். ஆமா ஆமா, உட்காருங்க. வீடு ரொம்ப அழகா இருக்கு. Thank you. மரியா, ஒரு சோடா கொண்டு வா. இல்ல வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். தேங்க்ஸ். என்ன ஜதின் வெக்கப்பட்டுட்டு? கம் ஆன், எனக்கு கம்பெனி கொடுங்க. ஓகே. அப்புறம் போட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்கு? வினோத் இன்னும் காமினி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஹலோ காமினி. பிரீத்தி, அபய், போட்டோ வந்திருக்கு பாருங்க. வாவ். ஜதின், அபய், பிரீத்தி. ஹாய் அபய். ஹாய். ஹாய். ஹாய் பேபி. இங்க வந்து போட்டோஸ் பாருங்க. அம்மாவுடைய போட்டோஸ். ஹேய், வாவ், எங்க? ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. காமினி, நீ வந்து பாரு. நிஜமாவே அழகா இருக்கு. It's so beautiful. அழகா இருக்காங்க. ஏய், ஒத வாங்குவ. இந்த போட்டோ கூட நல்லா இருக்குல்ல? நீ வரமாட்டேன்னு என்கிட்ட சொன்ன, நானே உன்னை தேடி வந்துட்டேன் பாத்தியா? இந்த போட்டோ பாருங்க டாடி, இதுலயும் அழகா இருக்காங்க. Nice. Wow. Dad, look at this photo. நான் திடீர்னு இங்க வருவேன்னு நீ நினைக்கவே இல்ல. எதுக்காக நீ வீட்டுக்கு வந்த? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எங்களை நிம்மதியா வாழ விடு. காமினி, நீ வந்து இந்த போட்டோவை பாரு. இங்க இருந்து போயிடு. நீ சொன்னாலும் நான் போக மாட்டேன். ஆமா, அழகா தான் வாங்க இருக்காங்க. சாப்பிட போலாம். கம் ஆன். ஜதின், வாங்க சாப்பிடலாம். இல்ல சார், நான் அப்புறமா இன்னொரு நாள் வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு சாப்பிட்டு தான் போறீங்க. கம் ஆன். ஜதின், உண்மையிலே ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க. தேங்க்ஸ் பிரீத்தி. Thank you so much. ஏய், இது ஏடம். இன்னைக்கு நான் உட்காருங்க. உட்கார்ந்து ப்ளீஸ். ஆங்கிள் எல்லாம் Thank you அசத்திருக்கீங்க. சார். ஜதின், just have this. இல்ல ப்ளீஸ் எனக்காக டிக்கெட். போதும். Thank you. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமா? நான் ஓ பொண்ணு தானே, நான் ஏன் என் போட்டோ மட்டும் அழகா வர மாட்டேங்குது? அதுக்கு காரணம் ஜதின் வெரைட்டியா வச்ச ஆங்கிள் தான். சரியா ஜதின்? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். நான் போட்டோல அழகா இருப்பேனா? அப்படித்தான் நினைக்கிறேன். அழகா இருக்கிறவங்களை எடுத்தா போட்டோஸ் நல்லா தானே வரும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ஸ்வீட்டி, ஐம் சாரி. ஏன் இவ்வளவு லேட்டா வர? அப்படி எங்க தான் போயிருந்த? வர வீட்டுல ஒரே டிராபிக் ஜாம், அதான் சீக்கிரம் வர முடியல. அப்ப போன் ஏன் கட் பண்ண? நான் இங்க கட் பண்ண, சிக்னல் இல்லாம கட் ஆயிடுச்சு. சரி வா, அங்க உட்காந்து பேசலாம். இல்ல ஓகே, இந்த சேர் போதும். ஓகே. உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கோ. ஏன் நீயும் தானே சாப்பிட போற? இல்ல நான் அப்ப சாப்பிட்டு வந்துட்டியா? ரொம்ப பசியா இருந்தது, அதான். ஜதன், this is too much. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விட்டுட்டு நீ மட்டும் சாப்பிட்டு வந்தா என்ன அர்த்தம்? மணி என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? சாரி. ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு வந்தியா? இல்ல சாரி, மறந்துட்டேன். ஜத்தன், இப்படி டிலே பண்ணா எல்லா ஷெட்யூலும் டிலே ஆயிடும். நான் ஷூட்டிங்காக பாரிஸ் போறேன்.
அதுக்குள்ள நம்ம கல்யாணம் முடிஞ்சுட்டா நம்ம ஹனிமூனையும் அங்கேயே சேர்த்து வச்சுக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்க. அத பத்தி பேசுறதுக்கு இதான் நேரம் ஐஷா. வேற ஏதாவது பேசுவோமே. அப்படின்னா இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்றியா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். புரிஞ்சு போச்சு ஜதன். நீ என்கிட்ட இல்லாத எதையோ எவகிட்டயோ பாத்துட்டு வந்து நிக்கிற. அதான் இப்படி பேச. என்ன வேணும் சார்? ஆர்டர் பண்ணுங்க சார். என்ன ஆர்டர்? சார் கிச்சனை மூடிடுவாங்க சார். பேசிட்டு இருக்கோம், கிச்சனை மூடிட்டு வாங்கன்னு சொல்றியே, அப்ப போய் ஹோட்டலே மூடிட்டு போ. சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிட்டே இருக்கீங்க சார் திமிரா இருக்கு. எதுக்கு சார் அடிக்கீங்க? என்ன அடிக்கீங்க? அவ்வளவு வட்டமா? நீ கொஞ்ச நேரம் சுமாரு. என்ன மேனேஜர் என்ன? வேண்டாம். கூப்பிடுறா மேனேஜர். கூப்பிடு. அவன் வந்து என்ன பண்ணிடுவான்? பெரிய இவனா அவன்? விடு. என்னடா கூப்பிடுறா மேனேஜர் கூப்பிடுறா அவனை. ப்ளீஸ் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம். மேனேஜர் வந்து என்ன பேசிட்டு இருக்க? பாஸ்டர்ட். ஜதன் கம். ஜதன் ப்ளீஸ். ஜதன் சொன்னா கேளு. முடியல மூடிட்டு போங்கடா. ஜதன் கம். லலித், ஜதன் எங்க? So many blow-ups? யார் இவ? அது யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். லலித், அந்த போட்டோ அனுப்பிச்சியா? அனுப்பிச்சாச்சு சார். ஜதன், இவதான் உன் ப்ராப்ளம்ல. யார் இவ? ரூம் பூரா இவ போட்டோ ஒட்டி வச்சிருக்க. இவ மாடல் மாதிரி இல்லையே, குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது. நீ இவகிட்ட எப்படி மாட்டின? எதுவா இருந்தாலும் சரி, இதோட இவள மறந்துரு. ஜதன், எனக்கு புரியல, உன்னோட ப்ராப்ளம் என்ன? ஏன் ஃபியூச்சரையும் கெடுத்து உன் லைஃபையும் கெடுத்துக்கிட்டு இப்படி அடுத்தவ பொண்டாட்டி பின்னாடி அலையறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? ஜதன், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீ அவகிட்ட எவ்வளவு பைசா வாங்குற? நீ செஞ்ச வேலைக்கு அவ உனக்கு எவ்வளவு கொடுத்தா? கொண்ட நான் என் மனசுல வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கல. வாயை மூட்டிட்டு போ. கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுறியா? நீ புரட்டாசி மாசம் நாய் மாதிரி தெருவுல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்து உனக்கு வசதி செஞ்சு என்னையும் என் மனசையும் உன்கிட்ட கொடுத்த. ஆனா நீ இப்படி நன்றி கிட்ட நாய மாறிட்டல. சொல்லு, பதில் சொல்லு. ஆமாண்டி, நான் அப்படிதான். காதலை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. பணத்தை தூக்கி போட்டா காதல் வரும்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அப்படி இல்ல. காதல் எப்படி வரணும் தெரியல, வேவ்லென்த். மனசு ஒத்து போணும். பணத்தை தூக்கி போட்டா நாய் தாண்டி உன் பின்னாடி வரும். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அடிமையா இருந்துகிட்டு உனக்கு சேவம் பண்ணிட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. தயவு செஞ்சு தனியா அப்படி ஜஸ்ட் லீவ் மீ அலோன். தனியா விட்டுட்டா கண்டவ பின்னாடி நாக்க தொங்க விட்டுட்டு போலான்னு பாக்குறியா? பதில் சொல்லு. நீ ஒவ்வொருத்தையா மாத்திட்டு இருப்ப. அதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் உன்னை ஏமாந்தவ இல்ல. You bloody bastard! Get lost! மேடம், ஐயோ ரத்தம்! இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டல மேடம். இசா மேடம், ஆர் யூ ஓகே? ஜத்தின், என்னதான் இருந்தாலும் நீங்க இசா மேடத்துக்கிட்ட இப்படி நடந்திருக்க கூடாது. அவங்க தலையில அடிபட்டு ரத்தமா வருது. 1000 இருந்தாலும் அவங்க நம்ம முதலாளி இல்லையா? அவங்கள பிடிச்சி தள்ளலாமா? ஜத்தன், போதும், இதோட நிறுத்திக்கோ. எல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல்ல இத புடி. உன் சாமான தூக்கிட்டு முதல்ல வெளியில போ. இஷா, இஷா, என்ன மன்னிச்சிரு இஷா. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன். ஐம் சாரி இஷா. ரொம்ப வலிக்குதா? Don't touch me. என்ன தொடர தகுதி உனக்கு இல்ல. இஷா, இஷா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு இஷா. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஜஸ்ட் லிசன் டு மீ ப்ளீஸ் இஷா, ப்ளீஸ். நீ இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு அப்புறம் நீ பேசுறது கேட்க நான் தயாரா இல்ல. என் கிட்ட இருக்கிற பணத்தை நான் தூக்கி எறிஞ்சா உன்ன மாதிரி 1000 பேர் என் காலடியில கிடப்பாங்க. உன் மனசுலதான் வேற ஒருத்தி இருக்காளே. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. நான் நிஜமாவே தப்பு பண்ணிட்டேன் இஷா. உன் காதல நான் புரிஞ்சுக்காம பைத்திய மாதிரி நான் என்னென்னமோ பேசி மனசு ரொம்ப நோவு அடிச்சுட்டாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு இஷா. என்ன லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லாத. I love you இஷா. I really love you.
என்ன வெளியே போன்னு மட்டும் சொல்லிடாத இஷா. நான் உயிரிய வச்சிருக்கேன். என்ன வெளியே போன்னு சொல்லிடாத. ஹாய், what a Hi. pleasant surprise. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்க. நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருப்பேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? யா கேளு. Come on. உட்காருங்க. ஆக்சுவலி எனக்கு மாடலிங் பண்ணணும்னு ஆசை. பண்ண சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? Of course, why not? நான் போட்டோஜெனிக்கா தானே இருக்கேன். அதுல என்ன சந்தேகம்? ஆனா எங்க அப்பா எப்ப பாரு என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்றாரு. சின்ன பொண்ணா? இந்த ஏஜ்ல தான் போட்டோ செஷன் கரெக்டா இருக்கும். இப்போ ட்ரை பண்ணாம கிழவி ஆனதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுவாங்களா? நீ இப்ப இருந்தே போட்டோ செஷன்ல செட் ஆயிட்டன்னு வெச்சுக்கோ. கூடி சீக்கிரத்துல சக்சஸ் பார்க்கலாம். சிம்பிள். நீங்க எனக்கு போட்டோ செஷன் பண்றீங்களா? Why not? You are good looking girl. போட்டோ செஷன் அழகா இருப்ப. Thank you so much. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரீத்தி போ. நான் ஜத்தன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். எதுக்கு என்ன நான் உள்ள போறீங்க? போன்னு சொன்னேன். You jealous of me. உங்களுக்கு பொறாம. ஜத்தன் கிட்ட நீங்க மட்டும் போட்டோ எடுத்துக்கிட்டீங்கல்ல. நான் மட்டும் எடுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? பிரீத்தி உள்ள போ. நான் போக மாட்டேன். ஓகே நான் போறேன். அவங்க என்ன எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஜத்தன். என்ன என்ன சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல பிரீத்தி, நீ உங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பெத்தவங்களை எதிர்த்து பேசுறது தப்பு. உள்ள போய் அவங்களை சமாதானம் பண்ணு. சரி, உங்களுக்காக தான் போறேன். ஓகே. பிரீத்தி, வீட்ல ஐஸ் டீ இருக்கா? எனக்காக ஒரே கிளாஸ் கொண்டு வரியா ப்ளீஸ்? Sure. ஒரு நிமிஷம் போயிட்டு உடனே வந்துடாத. நல்லா கலக்கிட்டு நிறைய ஐஸ் பீஸ் போட்டு அத நல்லா கிரஷ் பண்ணிட்டு கொண்டா. ஓகே, Okay. தேங்க் யூ. நீங்க அடிக்கடி வர. கமலி ப்ளீஸ், நான் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. நான் தூங்கணும்னு நினைச்சா கூட எனக்கு ஒன் ஞாபகம் தான் வருது. கமலி, அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ணது, நான் உன்னை தொட்டது, எதையும் மறக்க முடியல. எனக்காக ஒரே ஒரு தடவை வந்துட்டு போ. என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. தயவு செஞ்சு வா கமலி ப்ளீஸ். உன் பொண்ணு வரா. உங்க போட்டோகிராஃப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் டீ. ஓ, thank you so much dear. இட்ஸ் ஓகே. இங்க பார், போட்டோ செஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. நோ டிஸ்கோதெக்ஸ், நோ லேட் நைட் ஸ்லீப். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? நைஸ் ஐஸ் டீ. ஓகே, thank you. Bye. I'll Bye. take it. Okay. Bye. Bye Kamini. பை பை. Okay, bye. ஏய், ஒன் செகண்ட். நான் உனக்கு ஃபோன் பண்றேன். பை. Okay. பை பை. டேக் கேர். Okay dear. Bye bye. பை. பை. ஹலோ. Kamini பேசு. நான் பேச முடியாது. ஹலோ. Please Kamini. ராங் நம்பர். என்னாச்சு கமனி? ஏசி ஃபுல்லா இருக்குல்ல, ஏன் இப்படி வேர்க்குது? ஒண்ணும் இல்ல. ஹலோ. ஹலோ. ராங் நம்பர்னு சொன்னேன்ல. என்ன விஷயம்? ஏன் இப்படி இருக்க? ஒண்ணும் இல்ல. ஏதோ இருக்கு, அதை என்கிட்ட மறைக்கிற. என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு. இல்ல, லேசா தலை வலிக்குது. அதான். மாத்திரை சாப்பிடலையா? வேண்டாம். இப்படி வா வா. ஆ. நீ ரெஸ்ட் எடு. கமனி, கமனி ப்ளீஸ் போன் எடுத்து ஒரே ஒரு வார்த்தை பேசு. ப்ளீஸ் கமனி. எப்ப ராங் நம்பர்? நாளைக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். நீ ரிலாக்ஸ் ஆரு. ஓகே. வினோத், நீங்க பார்த்து தூங்குங்க. நான் இப்ப வரேன். ம். ஏன் இப்படி இருக்கா? அங்கிள் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐசியூல இருக்காரு. எப்படி இருக்காருன்னு தெரியல. சாரி, லெட்ஸ் கோ. இட்ஸ் ஓகே.
Okay. Ready? Yeah, position. Yes, I'm ready. Yeah. Good. Nice. Okay. Nice. One more. Good. Okay. பிரிண்ட் கொடுத்த எல்லா போட்டோ வாங்கிட்டேன் பாக்குறீங்களா? எது லாஸ்ட் வீக் எடுத்ததா? ம் காட்டு. இதோ இது எப்படி இருக்கு? ஓகே. இது இது லைட் கட் அடிச்சு பாருங்க மேடம். ஓகே. அப்புறம் இது இந்த ரெண்டு போட்டோ இது கட் அவுட். ஓகே ஓகே. This is nice. இதுவரைக்கும் வினோதுக்கு என் மேல சந்தேகம் வரல. ஒருவேளை இந்த போட்டோ பார்த்துட்டு சத்தியனுக்கு எதுக்கா என் மேல இவ்வளவு அக்கறைன்னு கேட்டுட்டா, பேசாம நான் அந்த ராத்திரி பத்தி வினோத் கிட்ட சொல்லிட்டுமா? என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியல. என்னாச்சு? எதுக்காக போட்டோஸ்லாம் கிழிக்கிற காமினி? இது உன் போட்டோ தானே? எதுக்கா இவ்வளவு பெரிய பெரிய போட்டோஸ்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பசங்க என்ன நினைப்பாங்க? நீங்க என்ன நினைப்பீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம குழந்தைங்களும் அதான் நினைப்பாங்க. புரியல? அவங்க அம்மா அழகா இருக்காங்கன்னு. அதனாலதான் ஜத்தின் ஆர்டர் கொடுத்து இந்த போட்டோஸ்லாம் வர வச்சேன். காமினி என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற? போன் ரிங் ஆனாலே டென்ஷன் ஆகுற. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக கவலைப்படுற? நீங்க என்ன தேவதை மாதிரி வச்சு தாங்குறீங்க, அப்புறம் எதுக்காக நான் கவலைப்படணும்? நான் இருக்கேன்ல. The berry, the energy of life, the nectar of the gods, the tastiest way to stay in shape. Cut. Where is the energy? Give me my energy. You stupid. You too. என்ன கவனிக்கிறீங்க? என்னையே எடுக்கிறீங்க? ஒழுங்கா வந்துரும். One more. இந்தாங்க மேடம் ஜூஸ். ஹலோ, தொந்தரவு பண்ணதுன்னு எத்தனை தடவை சொல்றது? You bloody bitch! வேணுங்கிற அளவுக்கு அனுபவிச்சுட்டு இப்ப நாடகம் ஆடுறியா? என் ஜத்தின்னு நல்லா மயக்கிட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற. யார் பேசுறதா? நான் யாரா இருந்தான்னு இப்படி தெரு நாய் மாதிரி சின்ன பசங்களா தேடி அலையிறியா? சொல்லுடி, கட்டின புருஷனுக்கு இப்படி துரோகம் பண்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? மரியாதையா ஜத்தினை இதோட விட்டுடு, இல்ல உன்னை பத்தி இந்த ஊருக்கே தெரிய வச்சிருவேன். ஜாக்கிரதை. You bloody bitch! இதுக்கு மேலேயே என் வழியில வர நினைச்ச உன்னை அழிச்சிடுவேன். உன் புருஷன் என்ன ஆம்பளை இல்லையா? ஏன் இப்படி அலையிற? அம்மா என்னாச்சுமா? ஏமா அழுவுறீங்க? யார் போன்ல? ஆரம்பிக்கலாமா? யாருமா போன்ல? யாரும் இல்ல. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். Repeat the lines again. The berry, the energy of life, the nectar of the gods, the tastiest way to stay in shape. என்ன எனர்ஜி, என்ன லைஃப். யாருமா போன்ல? எதுக்கு தொந்தரவு பண்றாங்க? யாரும் இல்ல. ஹலோ, ஓகே, நான் வரேன். என்ன விஷயம்? எங்க போறீங்க? நானும் வரேன். வேண்டாம், அம்மா நான் தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல. பருவம் என்னும் ஓடையில் இளமை கரைந்தே ஓடுது. விழிகள் இரண்டும் வழக்கத்தில் விதிகள் இரண்டும் கூடுது. உடலில் இருக்கும் ஏதோ ஒன்று தேடி தொடர்ந்தேனே. அமுதம் வெளிப்படும் நேரமா,
வலியும் சுமையும் பாரமா இங்கு கிடைக்குமா காதல் கிடக்குதே காமம் புகழ். ஏன் என் நெஞ்சே ஓஹோ ஏன் எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காமினி, என்ன பண்றது, நீ எனக்காக ஒத்துழைக்கவே மாட்டேங்கிற. காமினி, எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டு எனக்காக ஒரே ஒரு தடவை சிரியேன். இவ்வளவு தூரம் வரணும்னு எனக்காக முடிவு பண்ணி வந்துட்ட. அப்படியே சுகமா இருக்க. உன் சிரிப்பை பார்க்க ஏங்குற. ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொன்னாலும் புரியாது. நான் இல்லாம நீயும் கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு ராத்திரி நான் கொடுத்த இன்பம் இந்த 18 வருஷத்துல உன் புருஷனால கூட உனக்கு கிடைச்சிருக்காது. அப்படி இருந்தும் நான் கூப்பிட நீ வரமாட்டேங்கிற. நீ கொடுத்த மொத்தத்தை என் உடம்புல பட்ட காயம் இன்னும் ஆறல. புரிஞ்சுக்கோ காமினி. Stop it. Please stop it. நான் இவ்வளவு சொல்லி நீ வரலன்னா உண்மையில நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னோட வீட்டுக்கே வந்து உன் பெட்ல படுத்துக்கிட்டு உன்னை அனுபவிப்பேன். நீ அந்த மாதிரி பண்ண முடியாது ஜத்தன். முடியும். உன்னை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ப்ளீஸ் காமினி. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை சொல்றேன், கேக்குறியா? நீ வரல என்ன பிரீத்தி இருக்கால, யாருக்கு தெரியும், அம்மாவோட பொண்ணு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. வாய மூடுறா நாயே. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்ப ஆப்ஷன் உன் கையில தான் இருக்கு. நீ வரியா இல்ல உன் பொண்ணா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ் டார்லிங். ஜத்தன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. என்னோட வாழ்க்கையில விளையாடாத போயிடு. முடியாது. Ball is in your court now. இனிமே நானும் உனக்கு போன் பண்ண மாட்டேன். நீயாவே போன் பண்ணி எப்போ எங்க வரேன்னு சொல்லணும். நீ வந்தாலும் சரி இல்ல உன் பொண்ணு பிரீத்தி வந்தாலும் சரி, நீயா எனக்கு 48 மணி நேரத்துக்குள்ள போன் பண்ணல, அப்புறம் நடக்க போறதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ. வருத்தப்பட போறது நீதான். சுண்டு விரல் கூட என் பொண்ணு மேல பட்டா நான் உன்னை சாம்பல் ஆக்கிடுவேன். I will kill you. ஹாய் டாடி. ஹாய். டாடி, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? முதல்ல இதை இந்த பக்கம் வைங்க. என்ன படிக்க விடுறியா? Please டாடி, நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் படிங்க. சரி, என்ன கேட்க போற? எனக்கு மாடலிங் போட்டோஸ் எடுக்கணும். போட்டோஸ்? மாடலிங் போட்டோலாம் இப்ப எதுவும் வேண்டாம். நீ இன்னும் சின்ன பொண்ணு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒழுங்கா படி. ரொம்ப கரெக்டா சொல்லுமா பிரீத்தி. ஒழுங்கா நல்லா படிக்கிற வழிய பாரு. போட்டோ எல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும். பெரிய படிப்பாளி. ஆமா, நான் படிப்பாளிதான், உன்ன மாதிரி இல்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன? மம்மி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் வெளியில போனா பைக்க ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போறான். அபாய், இல்லமா, இவ பொய் சொல்றா. நான் அந்த மாதிரிலாம் ஓட்டவே இல்ல. சும்மா போய் சொல்லாத. ஷோ ப்ளீஸ், கொஞ்சம் சும்மா இருங்க. அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? எனக்கு அந்த ஜத்தின கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் பார்வையே சரியில்லை. அப்பா, அவன் ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்கான். நம்ம வீட்டுல அவன் எதையோ எதிர்பார்க்கறான். ஆனா என்னன்னு தான் தெரியல. What rubbish. According to your past judgment, அப்பா நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். ரைட். பெரிய ஐஎஸ் ஏஜென்ட் மாதிரியே பேசிட்டு இருப்பான் இவன். சரியான லூசு. So please, அடுத்தவங்கள பத்தி பேசுறத முதல்ல விடு, ஓகே? டாடி, எனக்கு போட்டோ செஷன் பண்ணனும் and this is final. டாடி ப்ளீஸ். முதல்ல அம்மா சொல்றத கேளு, அப்புறமா பார்க்கலாம். டாடி ப்ளீஸ், அடுத்த மாசம் என் பர்த்டே வருதுல்ல, அதுக்கு கூட எனக்கு எதுவும் வேண்டாம், போட்டோ செஷன் மட்டும் பண்ணா போதும். கமினி ஆசைப்பட்டு கேக்குறல, எடுத்துக்கிட்டோம். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எனக்கு யாருக்கும் பிடிக்கல. Nobody loves me, nobody cares for me. அவனுக்கு மட்டும் பைக் வாங்கி கொடுத்தீங்கல்ல, நான் கூட தான் பாஸ் ஆனேன். எனக்கு என்ன பண்ணீங்க? Stop it. Stop எனக்கு it, தெரிஞ்சு Preeti. போச்சு. எனக்கு யாருக்கும் Stop it. பிடிக்கல, அதான் அப்படி பண்றீங்க. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையா? போர்ட்போலியோ தானே. நீ முதல்ல போட்டோ எடுத்தா, இப்போ உன் பொண்ணு உன்னை ஃபாலோ பண்றா. தட்ஸ் ஆல்.
खामातिन्न समूर दिनके ए अंदरी सनम ए अंदरी सनम दिनम दिनम पुदुसुगंध उरुगुगिरे नान अंदरी सनम दिनम दिनम पुदुसुगंध उरुगुगिरे नान अंदरी सनम इया इया அவ கேட்டதுக்கு என்ன முடிவு பண்ண? வேணுமா? கொஞ்சமா சாப்பிடு, இல்ல குண்டாயிடுவேன். No problem. ஜெதி, இது டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். மரியா, கொஞ்சமா வை, நிறைய போடாத. ராங் நம்பர். இது பாரு, ரொம்ப பேசுற நீ. சரி விடு, உணர்ச்சி வசப்படாத. ராங் நம்பர். ரியலி டேஸ்டி. என்ன முழிக்கிற? ஆப்பிள் எடு. நீரு இங்க பாத்தியா? ஹலோ. நான் இன்னொரு வச்சிக்கிறேன். யா, இப்ப என்ன பண்ணுவ நீ? பிரீத்தி, இங்க வச்சிருங்க, நான் உள்ள எடுத்துக்கிறேன். ஹேய், ஹலோ. ஓ ஜதன், நீங்களா? ஹாய். எத்தனை தடவை இந்த பொண்ணு கிட்ட சொல்றது, யாரா இருந்தாலும் நம்ம முன்னாடி பேசணும்னு. அப்படின்னு தனியா பேசணும், சொல்றது கேக்குறதே இல்ல. எல்லாத்தையும் பிடிவாதம். ஏய், இந்த காலத்து பசங்களே இப்படிதான்ப்பா. அதையே நீ சீரியஸா எடுத்துக்கிற? இட்ஸ் ஆல் ரைட். நாம என்ன மத்த பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கோம்? எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கறோம். அப்படி இருந்தோம் மா, இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாவது அந்தரங்கமா பேசிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுற விஷயமா இருந்தா எங்க முன்னாடியே பேச வேண்டியதானே? டாட், ரெண்டு பொண்ணுங்க தனியா பேசுறத கேட்டா நீங்களே காதை பொத்துப்பீங்க. அதனாலதான். சொல்லுங்க. ஓகே. கார்டன் ஸ்ட்ரீட் நம்பர் 10. ஓகே, நான் கரெக்ட் டைம்க்கு அங்க வந்துடுறேன். ஓகே, பை. சாப்பிடறதுக்கு மூடையில என்னன்னு தெரியல. ஹாய். ஹாய். குட் மார்னிங் எவரிபடி. ஹாய் லலித், மார்னிங். நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா காபி கேட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா, டைம் ஆச்சு. நோ தேங்க்ஸ். சும்மா உட்காரு. உங்களுக்காக நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஓகே. என்ன யோசிக்கிற? ஜப்பன், நோ மோர் கேம்ஸ். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ சொல்ல போற பதில தான் உன் ஃபியூச்சரே அடங்கியிருக்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசை நோகடிக்காத. அப்படின்னா ஏன் நம்ம கல்யாணத்தை நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? இஷா, நீ ஏன் தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு தெரியல. முடிவா உன் பதில சொல்லு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இல்ல முடியாதா? ஓகே ஸ்வீட், நீயே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணு. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லு, நான் ரெடியா இருக்கேன். ஓகேவா? நிஜமாவா? ரியலி? லலித், நீ தான் சாட்சி. நான் இஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். இவ ஓகேன்னு சொன்னா நாளைக்கு கல்யாணம். Right? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உங்களுக்கு. கை காட்டு. It's fine. I love you a lot. ஸ்ட்ராங் காஃபி. ஓகே லலித், உடனே பிரகாஷ்க்கு ஃபோன் பண்ணு. 2 மணிக்கு கார்டன்ல நான் வெயிட் பண்றேன்னு அவங்ககிட்ட சொல்லிடு. அங்கதான் ஷூட்டிங். கான்செப்ட் நான் அவங்ககிட்ட அப்புறமா சொல்றேன்னு அவங்ககிட்ட சொல்லிடு. ஓகே. மனோஜை கூப்பிட வேணாமா? இல்ல, அவன் வேண்டாம். ஓகே, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, வந்து கல்யாண வேலையெல்லாம் வேற பார்க்கணும். See you all. Bye. நீ சாப்பிடு. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்.
பிரீத்தி எங்க போற? மம்மி நான் வளர்ந்துட்டேன், ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. எப்ப பாரு உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு. எவ்ரி டைம் ஐ டோன்ட் ஹேவ் டு. சொல்லிட்டு தான் போகணும். ஓகே, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், போதுமா? எந்த ஃப்ரெண்ட்? மாம். பிரீத்தி இன்னைக்கு என் கூட வரணும். பாட்டியை பார்க்க போறோம். சாரி மாம், என்னால இன்னைக்கு வர முடியாது. வேணும்னா நான் பாட்டி வீட்டுக்கு போன் பண்றேன். இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறேன். பிரீத்தி, பை. பிரீத்தி, 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 பிரீத்தி நில்லு. அவ போய் சொல்லிட்டு போறா. அபய், நான் அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்க நீ கூடாது. டென்ஷன் ஆகாதமா, நீ கவலைப்படாத. அவ எங்க போனா நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ அழாத, சொன்னா கேளுமா. நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். பிரீத்தி, பிரீத்தி, இல்ல பிரீத்தி. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மேடம். ஜத்தினை கல்யாணம் பண்ணிக்க நீங்க எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அவன் முன்ன மாதிரி இல்ல. அவன் நடவடிக்கை எல்லாம் சரியில்லை, தப்பு தப்பா நடந்துக்கிறான். இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? டோன்ட் வரி லலித். என்னதான் இருந்தாலும் நான் அவனை உண்மையா காதலிச்சிட்டேன். வெறுக்க முடியல. ஹாய் ஜத்தன், சொன்ன டைம்க்கு வந்துட்டு Hi பாத்தியா? Preeti, you're looking so beautiful. Thank you. How are you? I'm good. First day, first time shooting. No, exciting-ஆ இருக்கா? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஓகே. பெட்ரூம் இந்த பக்கம் தான் இருக்கு. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே. Bye. பை. Pick up the phone, Kamini. Phone edu. ஹலோ கமினி, நான் உனக்கு கொடுத்த 48 மணி நேரம் இன்னும் முடியவே இல்லை. ஆனா உன் பொண்ணு பாரு அவசரப்பட்டு அதுக்குள்ள இங்க வந்துட்டா. என்ன முடிவு எடுத்திருக்க? நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதுல சம்மதம் தான். சொல்லு, 16 இல்ல 36 சொல்லு. ஜத்தன் ப்ளீஸ், பொண்ணு எதுவும் பண்ணிடாது. கமினி, இப்ப நீ எடுக்க போற முடிவுல தான் உன்னோட பொண்ணு வந்துட்டான். ஓ, you are looking so good. Really sexy, huh? எல்லாரும் நான் அழகா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, செக்ஸின்னு சொன்னதே இல்ல. உன்னை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா பாரு. ஒன் செகண்ட் இரு. இன்னும் கொஞ்சம் அப்படி இழுத்து விடலாம். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பிடிக்கும். ஓகே சரி, இந்த ட்ரெஸ் வேண்டாம். நீ உள்ள போய் 2 பீஸ் ட்ரெஸ் போட்டு வா, அது ரொம்ப செக்ஸியா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸோட போட்டு எடுத்தா ஃபேண்டாஸ்டிக்கா. ஜத்தன், ஜத்தன். ஓகே. இப்ப சொல்லு. I'm warning you. Don't you dare touch my daughter. அவ மேல கைய வச்சேனா நான் உன்னை கொன்னுடுவேன். பொறுக்கி நாயே. நாய்க்கு அம்மா பொண்ணு வித்தியாசம் தெரியாதுடி. நான் நாய் தான். ஓகே ஜத்தன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டல? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார். நான் என்ன சாப்பிடல, போய் சாப்பிட்டு வந்துட்டுமா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நீ போயிட்டு மெதுவாகவே வரலாம். கமினி, என்ன தேடுற? எதனால இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்ல. நீங்க ஆபீஸ் போலியா? நீங்க எனக்கு 11 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்? பல் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட். மறந்துட்டியா? பல் வலிக்குதுன்னு சொன்னல. ஓகே. கமினி, என்ன தேடுற?
ஒண்ணும் இல்ல, ஒரு அட்ரஸ் தேடுறேன். கமனி, அதுல என் பேப்பர்ஸ் இருக்கு, ப்ளீஸ். இல்ல நான் பாத்துக்கிறேன். நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணவா? இல்ல நான் தேடுறேன். ஹலோ, இது ஜத்தினோட வீடா? நீங்க யார் பேசுறது? நான் அவர்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். என்கிட்டயே சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்ல முடியாத பர்சனல் விஷயம். என்ன மேடம், நீங்க பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் வெளியில போயிருக்காரு. அப்ப அவரோட செல் நம்பர் கொடுங்க ப்ளீஸ், அர்ஜென்ட். என்ன விஷயம் தெரியாம எப்படி போன் நம்பர் கொடுக்குறது? அவர்கிட்ட யார் பதில் சொல்றது? போட்டோ ஷூட், அத பத்தி பேசணும். போட்டோ ஷூட்டா? மேடம், போட்டோ ஷூட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க மேடம். போட்டோ ஷூட் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு அவங்க கூட தான் போயிருக்கா. உங்க பொண்ணு அவர் கூட தான் போயிருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றது கேளுங்க. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு அவரோட செல் நம்பர் வேணும் ப்ளீஸ், இட்ஸ் அர்ஜென்ட். எதுக்காக மேடம் நீங்க இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? அப்படி என்ன அர்ஜென்ட்டான விஷயம்? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஓகே ஓகே சொல்றேன் மேடம், எழுதிக்கங்க. 98 எழுதிட்டீங்களா? 84288110 எழுதிட்டீங்களா? 9884288110. ஓகே, தேங்க் யூ. என்ன சொன்ன கேக்குறாளா? கமனி, hello. Hello. Yeah, Vinod here. Yeah, 11 o'clock. 11:30. Okay. Good. God, Miss Hudson. மேடம் மேடம், வாஷிங் பவுடர், தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் தீந்து போச்சு மேடம். அப்ப வாங்க வேண்டியதானே? அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டு வாங்க சொன்னீங்க. ஆமா சொன்ன, ஆனா இப்ப எனக்கு டைம் இல்ல. நான் அர்ஜென்ட்டா வெளில போறேன், பாத்துட்டு இருக்கேன்ல. கமனி, எவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்க? வெளியில போறேன். கமனி, என்ன? ஏன் எப்ப பார்த்தாலும் டென்ஷனோட சுத்தி சுத்தி வர? அங்க போற இங்க போற, என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிற? இங்க பாருங்க, எனக்கு லேட் ஆகுது. நான் இப்ப போகணும். வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். கமனி, இப்ப என்ன? இப்ப போ. மேடம், ஜத்தின் போன் எடுக்கவே மாட்டேங்கிறார் மேடம். நானும் half an hour ட்ரை பண்றேன். செல்ல ஆஃப் பண்ணி வச்சிட்டார் போல இருக்கு. மேடம், ஜத்தின் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன். மேடம், ஜத்தின் போட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாரையும் 2 மணிக்கு வர சொல்லிட்டு இவர் மட்டும் முன்னாலேயே அங்க போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம போட்டோ செஷன் சொல்லி ஒரு பொண்ண அங்க வர வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவனை ஏமாத்திட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு
எனக்கு இப்ப வர கோவத்துக்கு நான் அவன் அப்படியே அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்ல, அங்க என்ன கூட்டிட்டு போ. நிச்சா மேடம், நீங்க உள்ள வர வேண்டாம், இங்கேயே இருங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் சண்டை வரும். ஹாய் மேடம். ஹாய். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஜதன், 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 ஜதன். நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். இதுக்கு யாரும் காரணம் இல்ல, நானேதான் இதுக்கு காரணம். What the bloody hell is this? Stupid bloody joke. என்னாச்சு மேடம்? ஜத்தின் சார் இங்க இல்லையா? அவன் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? நீயே போய் பாத்துக்கோ. நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். அவன் உள்ள இல்ல, நான் பாத்துட்டேன். அப்ப மேல பாத்துட்டு வரேன். நான் போயிட்டு பின்னாடி இருக்காரன்னு பாத்துட்டு வரேன். ஜத்தின், ஜத்தின். அவனுக்கு நான் பணத்தை மட்டும் கொடுக்கல, என்னையே கொடுத்த. ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். அவனை நான் சும்மா விட போறதில்ல. மேடம் மேடம் மேடம், ஜத்தின் சார் கீழே விழுந்து கிடக்காரு மேடம். வாங்க மேடம். என்னாச்சு பிரகாஷ்? என்னாச்சு? ஜத்தின் சார், ஜத்தின் சார். மேடம் மேடம், நீங்க அழாதீங்க மேடம். சொன்னா கேளுங்க மேடம், அழாதீங்க மேடம். சொல்றத கேளுங்க மேடம், அழாதீங்க ப்ளீஸ் மேடம். மேடம் அழாதீங்க மேடம், நான் போய் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வரேன் மேடம். அழாதீங்க மேடம். மேடம் சொன்னா கேளுங்க மேடம். இந்த வீட்டுல இருந்து போகணும் சார்? ஆமா சார். பாடி எங்க இருக்கு? அங்கேயா? எந்திரிக்க மேடம், அழாதீங்க மேடம், அழாதீங்க. என்னையா? சாரி சார், ஹி இஸ் டெட். ஒரு விஷயம் பாத்தீங்களா முத்தையா? எது சார்? பாடி மேல இருந்து விழுந்திருக்கு, ஆனா பிளட்ட பார்த்தா மேல இருந்து விழுந்த மாதிரி தெரியலையே. ஒருவேளை எனக்கு ரத்த சோகை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். என்ன விட்டுட்டு போகல. இப்ப நான் அழுது என்ன பிரயோஜனம்? என் ஜத்தன் திரும்ப வர மாட்டான். வினோத், இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு நல்லா புரியுது. இந்த கொலைய நீதான் பண்ணிருக்க. எதுக்காக பண்ணேன்னு எனக்கு தெரியும். பிரீத்தியை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே. ஆனா எப்படி இவ்வளவு புத்திசாலித்தனமா தப்பிச்சு காமினி? பிளீஸ், எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருந்தா நீ போய் கொலை பண்ற அளவுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? என்ன புரிஞ்சுக்கோங்க, நான் அவனை கொலை பண்ணல. பிரீத்தி தான் கொலை பண்ண, நான் பண்ணல. காமினி, என்கிட்ட போய் சொல்லாத. என் கண்ணால நான் பார்த்தேன், நீதான் கொலை பண்ண. ஜத்தன், எத்தனை வாட்டி சொன்ன, ஆனா நீ கேட்கவே இல்ல. கடைசியில என்னாச்சு பாத்தியா? போய் சேர்ந்துட்ட. வினோத், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஜத்தினை கொலை பண்ணல. எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை.
கொலை பண்ணல. அதை விட மோசமான காரியம் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற காமினி? அன்னைக்கு மொரிஷியஸ்ல, அதாவது நம்ம ஆனிவர்சரிக்கு முதல் ராத்திரி நீங்க அன்னைக்கு வரல. அன்னைக்குதான் ஜத்தின சந்திச்சேன். அப்பதான் அவன் என்ன போட்டோ எடுத்தான். அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு ஷாம்பைன் கொடுத்தான். நான் நிறைய குடிச்சேன். என்ன அறியாம I was dead drunk. அதை பயன்படுத்தி அன்னைக்கு ராத்திரி என்ன கெடுத்துட்டா. அன்னைக்கு ராத்திரி நான் நிறைய குடிச்சதுனால என்ன நடந்துச்சுன்னே தெரியல. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சது. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணேன்னு அப்ப நான் புரிஞ்சது. அன்னையில இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா அத சொல்றதுக்கு தைரியம் வரல. வினோத், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜத்தின் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். நம்ம வீட்டுக்கு வந்தான். என்ன பிளாக்மெயில் பண்ணா. அவனால என்னோட நிம்மதியெல்லாம் போச்சு. வினோத், என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன மன்னிக்கலன்னா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரியும். வினோத், என்ன மன்னிச்சிருங்க. Please say something. என்ன மன்னிச்சிருங்க வினோத். பேசாம இருந்தா என்ன தண்டிக்காதீங்க பிளீஸ். வாங்க. உங்களை நான் இங்க விருந்துக்காக கூப்பிடல, விசாரணைக்காக கூப்பிட்டிருக்கேன். நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா கரெக்டா பதில் சொல்லணும். இல்லன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் புரியுதுல்ல? முத்தையா. எஸ் சார். ஒரு நிமிஷம். இவன் யாரு? இவன் என் கூட வந்திருக்கான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, போங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பேன். யாராவது போய் சொன்னீங்கன்னா அவங்கள தூக்கி உள்ள போட்டுருவேன். பிரீத்தி, நீ சொல்லு. நீ மார்னிங் போட்டோ எடுக்கிறதுக்காக பல தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்க. ஜத்தின் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கான், ஆபாசமா போட்டோ எல்லாம் எடுத்திருக்கான். அதை தாங்க முடியாம நீ அவனை கொன்னுட்ட. நடந்தது தானே? பிரீத்தி, நான் இருக்கேன். நடந்ததை விவரமா சொல்லு. அப்படிலாம் எதுவும் நடக்கல இன்ஸ்பெக்டர். நான் ஜத்தினை பார்க்க வந்தேன். அவன் என்கிட்ட டீசெண்டா பிஹேவ் பண்ணான். Oh my God! What is it, ஜத்தின்? உட்காருங்க. என்ன ஆச்சு? யார் எங்களை அடிச்சா? உன்னோட அண்ணன் அடிச்சிட்டான். அபாய், ஏன் அவன் இப்படி எல்லாம் பண்றான்? ஜத்தின், you don't worry. நான் அவனை சும்மா விட மாட்டேன். அபாய், நான் யார் அடிச்சான்னு கேட்டேன். அதுக்கு ஜத்தின் என்ன சொன்ன சொல்லு. சொல்லு. ஒண்ணு சொல்லல. என்கிட்ட ஜத்தின் எதையுமே சொல்லல சார். அது யாரா இருக்குன்னு பாக்குறதுக்காக வெளியில போனேன். இந்த அபாய் ஏன் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அபாய், எங்க இருக்க நீ? You know what? I hate you. உன்னை நான் இன்னைக்கு விட மாட்டேன். I'll really catch you. அபாய், எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க?
வெளியில வா நீ. உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஆனா நான் திரும்பி வந்து பார்த்தப்போ ஜத்தன் செத்து போயிருந்தா. Come on, get up, let's wash. ஜத்தன் ஜத்தன் என்னாச்சு? ஏதாவது பேசு ஜத்தன், ப்ளீஸ். ஜத்தன் பேசு ஜத்தன். ஜத்தன் ஜத்தன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜத்தன், ப்ளீஸ். My God, he's dead. Sir, நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். மிஸ் பிரீத்தி குப்தா உன்னோட மொத்த குடும்பம் இங்க வந்திருக்கு. நீ யாரை காப்பாத்துறதுக்காக போய் சொல்ற? குற்றவாளி யாருன்னு மறைக்காம சொல்லு. I really don't know anything. எனக்கு எதுவும் தெரியாது இன்ஸ்பெக்டர். நீ சொல்றது அத்தனை அப்பட்டமான போய். நோ இன்ஸ்பெக்டர், அவ போய் சொல்லல. அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்போ உனக்கு தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்ல, சொல்லு. ஜத்தின் அவளை ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சு நான் பிரீத்தியை பின்தொடர்ந்து வந்தேன். எதுக்காக என் தங்கச்சி இங்க வர வச்ச? உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? என்னோட டார்கெட்டே வேற. உன் தங்கச்சி சின்ன குழந்தைடா. எனக்கு அவ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உன் விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. எங்க குடும்பத்துக்குள்ள புகுந்து எங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க. நீ வளர வேண்டிய பையன். அவ்வளவு தூரம் சொல்ற, இன்னும் ஹீரோ மாதிரி டென்ஷன் ஆகுற. ஒத்திட்டு போடா. விட மாட்டேன்டா. அவன் நடிச்சது நான் அங்கேயே மங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் மயக்க தெரிஞ்சு எழுந்துச்சு பார்த்தப்ப நான் பாத்ரூம்ல கிடந்தேன். நான் வெளியில வந்து பார்த்தப்ப எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ போய் சொல்ற. உனக்கும் ஜெத்தினுக்கும் அங்க சண்டை நடந்திருக்கு. அப்ப நீ அவனை கொன்னுட்ட. அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணு. அவர் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்திருக்காரு. நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பணத்தை தூக்கி கீழே போட்டிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட நிறையவே இருக்கு. எனக்கு இது மட்டும் தான் தெரியணும். இதுல யார் கொலை பண்ணா? நீயா, உங்க அப்பாவா, இல்ல உங்க அம்மாவா? உங்க அம்மா கண்ணாடியில் எழுதி வச்ச கையெழுத்தும் டைரியில இருக்க கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன சொல்ற? சொல்லு. எனக்கு தெரியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் தான் கொன்னேன்னு. இந்த பொய்யை நீங்க ஏற்கனவே என்கிட்ட பல தடவை சொல்லிட்டீங்க மிஸ்ஸஸ் குப்தா. ஆனா உண்மையை மட்டும் நீங்க யாருக்காகவோ எதுக்காகவோ என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. எதை வச்சு நம்ப சொல்றீங்க? ஜெத்தின் இந்த ரூமுக்குள்ள இருக்கும்போது உயிரோட தான் இருந்திருக்கான். மேல தூக்கி போட்ட உடனே கழுத்தெலும்பு உடைஞ்சுதான் அவன் செத்து போயிருக்கான். இப்ப உங்களுக்கு புரியுதா? நீங்க பார்க்கும்போது சாகல, தூக்கி போட்டதுனால செத்து போயிருக்கான். மிஸ்டர் குப்தா, மரியாதையா உண்மையா சொல்லுங்க. நீங்க தானே அவனை கொன்னீங்க? நீங்க தானே? நீங்க அவனை மாடிக்கு தூக்கிட்டு போகும்போது அவன் உடம்புல உயிர் இருந்துச்சு. ஆனா நீங்க அவனை கொன்னுட்டீங்க, அப்படித்தானே? நீங்க அநியாயமா ஒரு அப்பாவிய மேல இருந்து கீழே தூக்கி போட்டு கொன்னுட்டீங்க. இதான உண்மை? சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், நான் வந்து பார்த்தப்ப ஜத்தின் அங்க செத்து கிடந்தான். யாரா கொன்னா? சொல்லு. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் தான் அவனை கீழே தூக்கி போட்டேன். ரொம்ப புத்திசாலி. முத்தையா சார், இப்ப என்ன சாப்பிடுவா? உட்வர்ஸ் கிரே வாட்டர் சார். நானும் குழந்தைய இருக்கிற பார்த்தேன். காமெடி பண்ணாத முத்தையா. சாரி சார். கொஞ்ச நேரத்துக்கு செத்து போயிடு. கொஞ்ச நேரத்துக்கு போன மாதிரி கீழே படியா. வீட்டுல எப்போதும் அப்படித்தான் சார். தூக்குடா இவர. என்ன என்ன ஏன்டா பாக்குற? தூக்கு இவர. கமான், தூக்கு தூக்கு தூக்குடா. கமான் பாய், கமான் தூக்கு. பெரிய பலசாலியாச்சே நீ. தூக்குடா. தூக்கிட்டு மாடிக்கு போ. இப்ப சொல்லு.
ஜெத்ரினா எப்படி உன்னால மாடிக்கு தூக்கிட்டு போயிருக்க முடியும்? போலீஸ் கிட்ட போய் சொல்றியா? உனக்கு உதவி பண்ணது யாருன்னு சொல்ல. மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல அடிச்சு மூஞ்சில பேத்துருவேன். சொல்டா. சொல்ல. ஏன் முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? முரட்டுத்தனமா நடந்துக்கிறேனா? ஒரு அப்பாவிய அநியாயமா 4 பேருமா சேர்ந்து கொலை பண்ணி யாருக்கு தெரியாம மாடியில இருந்து தூக்கி கீழே போட்டிருக்கீங்க. உங்ககிட்ட நான் எப்படி கொஞ்சிக்கிட்ட கேள்வி கேட்கட்டுமா? இதுக்கு மேல என் ஃபேமிலில ஏதாவது கேட்டீங்க? கேட்டேனா என்னையா பண்ணுவ? நீதான் சமூகத்துல ரொம்ப பெரிய ஆளாச்சே. போன் பண்ணுவல. யாருக்கு போன் பண்ணுவ? சிஎம்க்கு, பிஎம்க்கு? நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணு, எனக்கு கவலையே இல்ல. டேய் உண்மையா சொல்றா. அவன் எந்த தப்பு பண்ணல. நான் தான் டெட் பாடியை மேல இருந்து கீழே தூக்கி போட்டேன். அப்ப சொல்லுங்க மிஸ்டர் குப்தா, அந்த பணத்தை அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல தூக்கிட்டு போனீங்க. அந்த பணத்தை கீழே போறதுக்கு உங்களுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த காரணம் என்னன்னு நான் சொல்றேன். ஜெத்தினுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிச்சீங்க. ஆனா அதை பயன்படுத்தி அவ உங்க பொண்ணையும் அடைய பார்த்தான். அது உங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால நீங்க பிளான் பண்ணி அவனை கொலை பண்ணிட்டீங்க. போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவனோட பாடியை மொட்டை மாடல தூக்கி கீழே போட்டீங்க. ஐ அம் ரைட்? வாங்க. என்ன தலை போற காரியமா இருந்தாலும் நீங்க அவங்கிட்ட பேசியே தீர்த்திருக்கலாம். ஆனா அநியாயமா அவனை கொலை பண்ணிட்டீங்க. சட்டத்தின் பிடியில இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. அதனால குற்றவாளி நீங்க தான். இன்ஸ்பெக்டர், எந்த சாட்சி இல்லாம என்ன குற்றவாளி ஆக்காதீங்க. நடந்தது இதுதான். ஜத்தினை நம்பி பிரீத்தி போட்டோ எடுக்கிறதுக்காக போனா. இது காமினிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பிரீத்தியை பின்தொடர்ந்து காமினி போனா. காமினியை ஃபாலோ பண்ணிட்டு நான் போனேன். உள்ள போய் பார்த்தா ஜெத்தினோட டெட் பாடி கீழே கிடந்தது. அப்பதான் கண்ணாடியில எழுதி இருந்ததை படிச்சேன். யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. இதை பாக்குறவங்க தற்கொலை நினைக்கிட்டு வந்தா நான் டெட் பாடியை மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டேன். ஆனா ஜத்தின் அதுக்கு முன்னாடியே செத்துட்டான். இன்ஃபேக்ட் நீங்க அங்க வரதுக்கு முன்னாடியே நான் தான் அவனை கொலை பண்ணேன். ஏன் மறைக்கிறீங்க? நான் தான் எல்லா தடையங்களும் அங்கிருந்து மறைச்சு அங்கிருந்து அவனோட திங்ஸ் எல்லாம் நான் தான் எடுத்துக்கிட்டேன். என் பொண்ணு மேல யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் அங்க இருந்த கண்ணாடியில எழுதினேன். இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலை பண்ணேன். கரெக்ட் மிஸ்டர் குப்தா. நீங்க சொன்ன அது நிச்சயமா உண்மையாதான் இருக்கும். வாங்க இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். இது வரைக்கும் எங்களெல்லாம் விசாரணை பண்ணீங்கல்ல, ஏன் அவங்க கிட்ட விசாரிக்கல? What? I know my job, Mr. Gupta. Please stop it. This is just too much. Oh my God. Miss Isha Malhotra, நீங்களும் ஜெத்தினும் உயிருக்கு உயிரா காதலிச்சீங்க. உங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு நடந்திருக்கு. ஒரு தடவை உங்க மண்டை கூட உடைச்சிருக்கான். அந்த காரணத்தை வச்சு நீங்க ஏன் அவனை கொலை பண்ணிருக்க கூடாது? சரி, அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஜத்தின் ஒரு பொண்ணு அங்க வர வச்சிருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அதனால ஜத்தினை நான் செக் பண்றதுக்காக அங்க போயிருந்தேன். ஆனா நான் பார்த்தப்போ ஜத்தின் ஒரு பையனை அடிச்சு பாத்ரூம் பக்கமா எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். ஏன் அவன் இப்படி என்ன பண்றான்? ஜத்தின், நான் சும்மா விட மாட்டேன். அபாய், அபாய். ஜத்தின், இங்க என்ன நடக்குது? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஜத்தின். எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையை எப்படி கடுப்புதியே. இதுக்கு மேல உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. உன் கூட பழகின பாவத்துக்கு நான் எல்லாத்தையுமே அனுபவிச்சேன். என்ன உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல. போயிட்டு சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, காமெடி சொல்லு. ஜத்தின் கீழே விழுந்ததால சாகல. விஷம் கொடுத்துதான் சாகடிக்கப்பட்டிருக்கான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச். சரியான நேரத்துல தான் இந்த தகவல் எனக்கு சொல்லியிருக்கேன். என்ன இன்டர்நேஷனல் மாடல்? நீங்க ஜெத்தினை கொலை பண்ணலன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா நான் இப்ப சொல்றேன், நீங்க தான் அவனை ரொம்ப ஐடியாவா கொலை பண்ணிருக்கீங்க. ஜத்தினை நான் கொலை பண்ணல இன்ஸ்பெக்டர். ஜத்தினை கொலை பண்ணல.
ஜெத்தின் நாம முதல்ல சந்தேகப்பட்ட யாருமே கொலை பண்ணல. மாடியில இருந்து தூக்கி போட்டோ கழுத்து எலும்பு உடைஞ்சோ அவன் சாகல. அவனுக்கு விஷம் கொடுத்துதான் கொண்டு இருக்காங்க. அந்த விஷத்தை உன்னை தவிர வேற யாரும் கொடுக்க சான்ஸ் இல்ல. என்னது? நான் விஷம் கொடுத்தேனா? உன்னோட இந்த நடிப்பெல்லாம் சினிமால வச்சுக்க, என்கிட்ட நடக்காது. அரசு இன்ஸ்பெக்டர் சார் நான் சொல்றதை கேளுங்க. எங்க ஈஷா மேடம் இரும்பு கூட துரோகம் செய்ய மாட்டாங்க. அவங்க போய் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? எடுத்துட்டு வாங்க. இல்லைங்க இன்ஸ்பெக்டர், ஈஷா மேடம் கொலை பண்ணல. நான் தான். நீயா? இன்ஸ்பெக்டர், என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. இனிமே நீ சொல்ல போற பொய்யும் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. மரியாதை எங்கேது போயிட. சாரி. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. சொல்லு, என்ன சொல்ல போற சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், நான் ஒரு அனாதை. ஒரு நாள் சோத்துக்காக ரோட்ல அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து கடவுள் மாதிரி ஈஷா மேடம் வந்தாங்க. பசியோடு இருந்த எனக்கு சாப்பாடு கொடுத்து வேலையும் கொடுத்தாங்க. அந்த தேவதையை ஜத்தின் காதலிக்கிறதா ஏமாத்திக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுல என் தேவதையை கீழே பிடிச்சு தள்ளிட்டா. அவங்களுக்கு மண்டை உடைஞ்சு ரத்தமா கொட்டிச்சு. என் தேவதை துடிச்சு போயிடுச்சு. அதை பார்த்தது என்னால தாங்க முடியல. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு அவனை கொல்லணும்னு. அதனாலதான் காஃபில ஸ்லோ பாய்சனை கலந்து அவனுக்கு கொடுத்துட்டேன். சத்தின நான் தான் கொண்டு. நீ எப்ப சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே? இங்க பாரு லலித், நீதான் சாட்சி. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். இவ ஓகேன்னு சொன்னா நாளைக்கே கல்யாணம். வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் வெரி. இது உங்களுக்கு. திஸ் ஃபார் யூ. ஸ்ட்ராங் காஃபி. லலித், நீ பிரகாஷ்க்கு போன் பண்ணி 2 மணிக்கு நான் கார்டன்ல வெயிட் பண்றேன்னு சொல்லு. ஷூட்டிங் அங்கதான். நான் கான்செப்ட் அங்கேயே வந்து அவங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லு. ஓகே? மனோஜ் கிட்ட சொல்ல வேணாமா? இன்ஸ்பெக்டர் சார், குப்தா சார் ஃபேமிலில இருந்து யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் உண்மையை சொல்லிருக்க மாட்டேன். என் தேவதையை அரெஸ்ட் பண்ணனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். மேடம், உங்களுக்காக என் உயிரை கொடுப்பேன் மேடம். என்ன நம்புங்க மேடம், நம்புங்க. நீ செஞ்ச இந்த துரோகத்துக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. தயவு செஞ்சு போயிடு. முத்தையா, இவரை கூட்டு போங்க. Thank God, நம்ம தப்பிச்சிட்டோம். என்னடா இன்னும் பயந்துட்டு இருக்கியா? அபாய், எஸ்டா, நீ கார் எடு வரேன். சரி. முத்தையா சார், இத ஞாபகத்துல வச்சுக்க. நம்ம பார்த்தது எதுவும் நடக்கல.